Once again, welcome everyone. இன்னைக்கு இந்த பிரசன்டேஷனுக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் my hearty thanks. Yeah. So let us go into the topic of the day. Why are the markets falling continuously? Right. See, this is a chart of the Sensex since 2000. 2000 ஏன் எடுத்திருக்கோம்னா கோவிட் வந்து 2000ல வந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா this is March 2020 was the time when you had COVID. Right? And the COVID வந்தப்போ பார்த்தீங்கன்னா you had a lockdown, shutdown, and businesses went for a toss. People could not go for a job. There was a lot of challenges, and that there was literally no clue of what will happen the next day. Right? அப்போ வந்து market actually nose dived. It fell down very steeply. But அங்கிருந்து பார்த்தீங்கன்னா once we had a slow open up ஆனோம், then the COVID vaccines came in and normalcy started returning, right? In fact, and the COVID fall, it was something like April 2020, it was about 27,590. And on the low, the market started actually moving up almost non-stop for the next 1.5 years, right? From 27,000 points, Sensex went up to something like 61,000 points, right? அண்ட் இந்த மூச்சு விடாம அப்படி விருன்னு ஏறி போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தென் வி ஹேட் அ கைண்ட் ஆஃப் அ ஃபால் இன் தி மார்க்கெட் ஃப்ரம் அக்டோபர் 21 டு ஜூன் 22. தோ இதை வந்து இப்படி பார்க்கல ஒரு ஷார்ட் பீரியட் மாதிரி தெரியும், பட் தட் வாஸ் அ பிரிட்டி லாங் டைம். கிட்டத்தட்ட 8 months மார்க்கெட் ஆக்சுவலி வாஸ் ஃபாலிங் டவுன் அண்ட் தென் அகெயின் இட் ஸ்டார்டட் ரெக்கூப்பிங். அந்த பழைய ஹை 61,000 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு இட் இட் டுக் another few more months, and April 2023 தான் மார்க்கெட் கேம் பேக் டு தி earlier high of 61,000 points. இது எதுக்கு சொல்றேன்னா 27,000 பாயிண்ட்ல இருந்து 61,000 பாயிண்ட் போனது திருப்பி அந்த 61,000 பாயிண்ட் வர்றதுக்கு இட் டுக் அ லாங் டைம். கிட்டத்தட்ட அக்டோபர் 21ல இருந்து ஏப்ரல் 23னா கிட்டத்தட்ட 18 மாசத்துக்கு கிட்டக்க நடந்திருக்கும். மார்க்கெட் வாஸ் ஆக்சுவலி கோயிங் அப் டவுன் கன்சாலிடேட்டிங் ஓவர் தேர். அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒன்ஸ் இட் டச் தட் 61,000 பாயிண்ட்ஸ் அகெயின் இட் ஸ்டார்டட் மூவிங் அப் அண்ட் இட் வாஸ் மோர் ஆர் லெஸ் அ செக்குலர் திங். And we hit a high of about 85,000 points on September 2024, which is about 6 months before, right, or 5 months before, right? And அங்கே செப்டம்பருக்கு போனதுக்கு அப்புறம் now we are in this particular fall. இப்போ right now what we are talking is இந்த fall component தான் நம்ம பேசுறோம், right? இது இந்த why is the market falling continuously ன்னு சொல்லிட்டு. So this is how the market has behaved in the last cycle, right? அண்ட் இதுல என்னன்னா மார்க்கெட் ஏறுறதும் இறங்குறதும் அதுக்கப்புறம் அது கன்சாலிடேட் ஆகிறதும் அகெயின் ஏறுறதும் திஸ் ஹாஸ் பீன் குவைட் அ ரிப்பீட்டட் கைண்ட் ஆஃப் அன் அஃபேர். இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் ஆனா இந்த கோவிடுக்கு அப்புறம் பண்ண இன்வெஸ்டர்ஸ் புதுசா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புற இது ரொம்ப புதுமையா இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தது. அண்ட் இன்னொன்று அந்த அந்த ஏறினப்ப புறவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் வந்து ஒரு குட்டி குட்டி ஃபால் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதோட ரெக்கப் இட் ஜஸ்ட் ஃபெல் டவுன் அ பிட் அகைன் இட் ரெக்கப்ஸ், ஃபெல் டவுன் அ பிட் ரெக்கப்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருந்ததுனால they were not used to a long fall. இவ்வளவு ஹியூஜ் ஃபால் வந்து அவங்க நிறைய பேர் பார்க்காதனால they could have actually been taken by surprise. And as of now, from the market peak of 85,000 points, we are 13% down. இன்னைக்கு இண்டெக்ஸ் லெவலையும் சேர்த்து சொல்றேன்னா, so that's how it has been, right? That brings us to the point, why does a share price fall? நான் இந்த இடத்துல ஷேர்னு சொல்றேன், அதை வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிரைஸ் ஃபால்னு எடுத்துக்கலாம், ரைட்? ஐம் ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் ஷேர் பிரைஸ் நான் போறேன். why does a share price fall அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், ஷேர் பிரைஸ் வந்து அந்த கம்பெனி, ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா அதோட ஷேர் பிரைஸும் குறையும். லாஜிக்கல், ரைட்? ப்ராஃபிட் கூடுச்சுன்னா ஷேர் பிரைஸ் கூடும். வெரி சிம்பிள். செகண்ட் திங், அந்த கம்பெனிக்கு புது காம்படிஷன் வந்துட்டாங்க. சரி, மொனாப்பலியா ஒரு கம்பெனி இருந்திருக்கு, அவங்களுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு கம்பெனி வந்து சோஃபார் பெருசா காம்படிஷன் இல்லாம இருக்கையில திடீர்னு சம் பிக் கை ஹேஸ் கம் இன் அப்படின்னு சொன்னா தி காம்படிஷன் ஹீட்ஸ் அப். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சோஃபார் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாஸ் தி மார்க்கெட் லீடர் இன் பெயிண்ட் செக்மெண்ட், ரைட்? ரீசெண்டா பிர்லால இருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பஸ்ன்னு சொல்லி ஒரு பெயிண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ல என்னென்ன வெரைட்டி ஃபெசிலிட்டி பார்க்குறீங்களோ அத்தனையும் ஓப்பஸ்ல இருக்கு. காம்படிஷன் ஹீட் அப் ஆன உடனே லாஸ்ட் 1 yearல ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் ஹஸ் ஃபாலன் டவுன் பை 32%, ரைட்? இல்லைன்னா ஏஷியன் பெயிண்ட் இஸ் நாட் அன் ஆர்டினரி கம்பெனி, இட் இஸ் அ ப்ளூ சிப் கம்பெனி, இட் இஸ் அ டாப் கிளாஸ் கம்பெனி, நோ செகண்ட் தாட் அபவுட் இட். பட் காம்படிஷன் வந்துருச்சு, ரைட்? இனிமேல் அவங்க பழைய மாதிரி ப்ராஃபிட்டுக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி, ரைட்? மூணாவது, தேர் குட் பி கம்பெனி ஸ்பெசிபிக் பேட் நியூஸ். அவங்க ஃபேக்டரியில ஃபயர் ஆயிடுச்சு,
இல்ல அவங்க ஃபேக்டரியில ஒரு வெள்ளம் வந்துருச்சு, இல்ல ஃபார் சம் ரீசன் அவங்க ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரா மெட்டீரியலோட பிரைஸ் பயங்கரமா ஷூட் அப் ஆயிடுச்சு. கம்பெனி ஸ்பெசிபிக் பேட் நியூஸ் இருக்கலாம், ஆர் செக்டர் ஸ்பெசிபிக் பேட் நியூஸும் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு ஹோல் செக்டரே அடிபட்டு போகும், பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ஷட் டவுன் பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் என்னன்னா, தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் ஃபார் அ ஷேர் பிரைஸ் டு ஃபால். எப்போ ஷேர் பிரைஸ் ஃபால்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்தால் ஷேர் பிரைஸ் ஃபால் ஆகலாம். எக்கனாமிக் அவுட்லுக் ரொம்ப வீக்கா இருந்தது, குளோபல் அன்சர்டனிட்டி, ஒரு இடத்துல சுனாமி வந்துருச்சு, கோவிட் மாதிரி அக்கேஷன் வந்தது, இல்ல ஒரு வார் வந்தது. தீஸ் ஆர் ஆல் தி அக்கேஷன்ஸ் வென் அ ஷேர் பிரைஸ் மே ஃபால். And why does a share price fall? Very simple. When there is going to be more sellers and less buyers. இதுதானே உங்க காய்கறி மார்க்கெட் மாதிரி தான். அந்த இடத்துல ஒரு போட்டோ போட்டிருக்கேன் பாருங்க. மழை பெய்யல பாத்தீங்கன்னா வந்து இந்த காய்கறி கடையெல்லாம் விற்காது. ஒண்ணு அணுகி போயிடும், ரெண்டாவது வாங்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்த விலைக்கு வித்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்ப என்ன ஆகும், செல்லர் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, பையர் கம்மியா இருக்கையில விலை விழுந்துரும். ஆன் தி அதர் ஹேண்ட், ஒரு கல்யாண சீசன் வைங்களேன், காய்கறியோட டிமாண்ட் கூட இருக்கும். ரைட், எல்லா மண்டபத்திலையும் வந்து கல்யாணத்துக்கு அவங்க குக் பண்றதுக்கு வாங்கில வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்கும். அப்ப காய்கறி விலை கூடும். இட்ஸ் வெரி சிம்பிள் திங். வென் டஸ் ஷேர் பிரைஸ் ஃபால்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பையர் அண்ட் செல்லர். பையர் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னா மார்க்கெட் விலை கூடும், செல்லர் ஜாஸ்தி இருந்தாங்கன்னா மார்க்கெட் விலை குறையும். ஸோ ரீசன்ஸ் ஃபார் தி கரண்ட் ஃபால் என்னவா இருக்க முடியும்? ஒன்னு வந்து, வி ஹேட் அன் எலெக்ஷன் ரிசல்ட் லாஸ்ட் இயர். நான் இப்போ உள்ள டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் சொல்றேன். வி ஹேட் அவர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பீங் அனௌன்ஸ் சம்வேர் இன் ஜூன் 2024. ஸோ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால மார்க்கெட் ஃபால் ஆச்சா, இல்ல அதை ஃபாலோ பண்ணி பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாங்க அதனால ஃபால் ஆச்சா, இல்ல ஃபாரின் இன்வெஸ்டர் செல்லிங்னால மார்க்கெட் ஃபால் ஆனதா, இல்ல வேல்யூவேஷன் ஜாஸ்தினால ஃபால் ஆச்சா, இல்ல ப்ராஃபிட் புக்கிங்கா, இல்ல யூஎஸ் எலெக்ஷன்ஸா, இல்ல இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் தட் இஸ் ஃபண்டமெண்டலி ராங்? ரைட், வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தி கரண்ட் ஃபால் அப்படின்றதுக்கு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 7 பாயிண்ட்டை தான் அடுத்த ஒரு 25-30 நிமிஷத்துக்கு நம்ம பேச போறோம். ஓகே, நம்பர் ஒன், எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் யூ குட் நாட் ஹவ் ஆஸ்ட் ஃபார் எனி பெட்டர் கைண்ட் ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட். வி ஹேட் அ கவர்மெண்ட் தட் இஸ் இன் கண்டினியூட்டி. ஸோ அதுல ப்ராப்ளம் கிடையாது. ரைட், தி எலெக்ஷன் ரிசல்ட் வாஸ் ரீசனபிளி ஓகே. தி ஒன்லி திங் இஸ், ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்டா வராம ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததா ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நவ் 1 year down the line, we know how far that minority government is actually working. They are working as if they are a majority government. So the election result in India was not a dampener for sure. அப்ப அடுத்த பட்ஜெட்னால எதுவும் பிரச்சனை வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா ஒரு February 1 அன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பிரசன்டட் பட்ஜெட். அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க பிரசன்ட் பண்ண பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாமே இந்த சின்ஸ் கோவிட் எடுக்க வேண்டியிருக்கு. இது எப்படி கேட்டா, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் மாதிரி, இது பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியிருக்கு. சின்ஸ் கோவிட் பாத்தீங்கன்னா, தி கோவிடோட அவுட்கம் என்னன்னா வந்து, நிறைய என்டர்பிரைசஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து தே கட் தி ஜாப்ஸ், தே டிடன்ட் எக்ஸ்பேண்ட், தே வேர் வெரி காஷியஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கல என்னாச்சுன்னா, கவர்மெண்ட் ஹேட் டு ஸ்டெப் இன் டு சீ டு தட் தி எக்கானமி டசன்ட் கொலாப்ஸ். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க பட்ஜெட் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டட், ஸோ ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஷிப்பிங், டிஃபென்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்பெண்டிங்காகவே தான் வச்சிருந்தாங்க so far. பட் இந்த பட்ஜெட்ல தி த்ரஸ்ட் வாஸ் ஆன் கன்சியூமர் ஸ்பெண்டிங். ஸோ இதனால் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, கன்சியூமர் கையில பணம் இல்லை, கிராஸ் ரூட் லெவல்ல வந்து கன்சம்ஷன் நடக்க மாட்டேங்குன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க, சரிங்க நாங்க ஜாப் கிரியேட் பண்றோம், அந்த ஜாப் கிரியேட் பண்ணல பீப்புள் வில் கெட் மோர் மணி, தே வில் ஸ்பெண்ட் சொல்லி. பட் திஸ் டைம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பார்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் அதர் குட் திங்ஸ் ஷீ டிட், ஷீ கேவ் அ டாக்ஸ் ரிலீஃப். ரைட், 7 லட்சம் ரூபா எக்ஸம்ஷன் இருந்த இடத்துல அதை வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க, விச் இஸ் அன்பிலீவபிள். இன்ஃபேக்ட் பட்ஜெட்ல இந்த மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து பயங்கரமா கூடி இருக்கும். பட் இந்த வருஷம் பட்ஜெட் டே என்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டின் ரன் அப் அட் ஆல். ஏன்னா மார்க்கெட் டின் பிலீவ். இவங்க எதுக்காக சொல்லியிருக்காங்க, உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வேர் ஆக்சுவலி பிட் சஸ்பீஷியஸ் அபவுட் இட். ஸோ மார்க்கெட் டின் ரியலி பிஹேவ் தட் வே. பட் இதை அவங்க பண்ணதுனால உள்ள அவுட்கம் என்ன கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்பெண்டிங். தி ஸ்பெண்டிங் கேன் ஹேப்பன் எனிவேர். பட் அந்த டாக்ஸ் சேவ் பண்ணி அந்த ஃப்ரீ மணி தட் இஸ் அவைலபிள் இஸ் க்ளோஸ் டு 1 lakh crore. இதை அவங்க சேவ் பண்ணலாம், தங்கம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மோட்டார் சைக்கிள் வாங்கலாம், கார் வாங்கலாம், டூர் போகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ தி மணி இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்பெண்டிங். ஸோ அதனால தான் திஸ் இஸ் அ கன்சியூமர் லெட் எக்கனாமிக் ரெக்கவரிக்கு அவங்க வழிவகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. இது பண்ணதுனால என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட 10 டாக்ஸ் பேர்ல 9 டாக்ஸ் பேர் இனிமேல் டாக்ஸ் பே பண்ண வேணாம். That's what the media article says. And auditors in this group can always add value to that.
அண்ட் அதுல என்னன்னா, பட் அவங்க டாக்ஸ் பே பண்ண வேணாம், பட் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ரைட். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொன்னதுனால நிறைய பேர் வரி தான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிசினஸ் வந்து ஃபார்மலா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. And they may use the banking for depositing their cash, and the formal economy is bound to expand now. Right. அப்ப பேங்க்குக்கு நிறைய பணம் டெபாசிட் ஆச்சுன்னு சொன்னா the banks will be flushed with money. They can lend it at a cheaper rate. So இந்த விதத்துல வந்து பட்ஜெட் வாஸ் அ கேம் சேஞ்சர் தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் சிலர்லாம் சொன்னாங்க this is a dream budget. But the thing is this budget was a big relief for the taxpayer. Right. So அதோட சம்மரி தான் கொடுத்துருக்கேன். So apart from this exemption business, which are all the industries which are bound to benefit னு பார்த்தோம்னா power generating company, infrastructure company, defense companies, real estate, agriculture companies, leather industries, water distribution, electric vehicle battery manufacturers, medical tourism, all these people are bound to benefit out of it, right? And as I said, and the exemption is going to really benefit tourism, housing, what you call automobiles and everything, right? So budget is not a dampener. So one, the central government election result was not a dampener. Rendavathu budget was not a dampener. Right? In fact, many people could not find fault with the budget. It's relatively a good one. It's a feel good. Taxpayers are bound to benefit the feel பண்ணணும். Right. The third reason, foreign investors ஒருத்தங்க இருக்காங்க இந்தியால. ஃபாரின்ல இருந்து இந்தியால வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இண்டஸ்ட்ரீஸ்ல பூரா இன்வெஸ்ட் பண்றவங்க. அவங்க நிறைய வித்திருக்காங்களான்னு பார்த்தா எஸ் தே ஹேவ் சோல்ட் அ லாட். பட் அவங்க இன்னைக்கு நேத்து விக்கல. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021ல இருந்து எவ்ரி இயர் தேவர் நெட் செல்லர்ஸ். நெட் செல்லர்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவன் அ நம்பர் ஹியர். அந்த நம்பர் எத்தனை பேருக்கு இப்போ ஸ்கிரீன்ல விசிபிளா தெரியும் தெரியல. அது இன்னும் கொஞ்சம் வேணா நான் ஜூம் பண்றேன். They have sold for the past 5 years. Since COVID, they have been selling. அக்கேஷனலா பை பண்ணிருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் பீன் செல்லிங். ஒய் ஆர் தே செல்லிங்? குட் பி எனிதிங். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் தே கீப் இன்வெஸ்டிங். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் வித்தாங்க, லாபத்தில் இருந்ததுக்கு வித்து எடுத்திருக்காங்க. ரைட். தே ஹவ் சோல்ட் இட் ஆஃப். அண்ட் அது வந்து 2021ல இருந்திருக்கு, 22ல ஜாஸ்தி பண்ணாங்க, 23ல கொஞ்சம் கம்மியா இருந்தது. தென் அகைன் 24ல தேர் வாஸ் ஹியூஜ் செல்லிங். அண்ட் 25 ஆல்மோஸ்ட் 24ல செல் பண்ண மணியில கிட்டத்தட்ட 50% இப்போ 2 மாசத்துல வித்து எடுத்துட்டாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹெவியா செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் பிரிங்ஸ் தட் டு த பாயிண்ட், ஷேர் பிரைஸ் வந்து பையர் செல்லரை பொறுத்துன்னு சொல்லியிருந்தேன். நிறைய செல்லர் இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். ரைட். செல்லர்ஸ் ஆர் ஹெவி. பட் இதுக்கு கவுண்டர் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த சார்ட்ல வந்து மேல ஓட்டிக்கோல் அந்த கிரீன் சொல்லலாம், ஒரு சம்திங் லைக் இந்த அதர் கலர்ல, இது ரெட்டிஷ், அதர் கலர்ல பார்த்தீங்கன்னா domestic investors have been buying heavily. The domestic investors யாரு? நம்ம எல்லாம் தான். Either through mutual funds or through direct share. Right? We have been buying heavily. And நம்ம வாங்க வாங்க விக்க விக்க நான் வாங்கிட்டே இருந்திருக்கோம். நம்ம எல்லாம் வாங்கினதுனால தான் மார்க்கெட் ஃபால் ஆகாம இருக்கு. ரைட். பட் ஆஃப் லேட் வந்து இந்த 2 மாசத்துல இவ்வளவு ஹியூஜ் செல்லிங், ஒரு வருஷத்துல உள்ள செல்லிங்ல 50% 2 மாசத்துல வித்த உடனே மார்க்கெட் டேங்க். இன்ஃபேக்ட் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி பீக் அவுட் ஆயிருந்தது. இட் ஜஸ்ட் ஃபெல் டவுன் ஆஃப் தி கிளிஃப்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஐ செல்லிங் இஸ் ஃபார் ரியல். அது ஃபியூச்சர்ல எப்படி போகுன்றத நம்ம கடைசியில ஃபியூ ஸ்லைட்ஸ்ல ஐ ட்ரை டு எலாபரேட் ஆன் தட். ஸோ எஃப்ஐஐ செல்லிங் ஹஸ் பீன் தேர். ஸோ ஃபார் 3 ரீசன் பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டா கிடையாது தி ரீசன் ஃபார் தி மார்க்கெட் ஃபால். யூனியன் பட்ஜெட்டா ப்ராப்ளி நாட். இட்ஸ் அ ரீசனபிளி குட் பில். தேர்ட் ரீசன் எஃப்ஐஐ செல்லிங்கா? எஸ், எஃப்ஐஐ செல்லிங் ஹேஸ் ஆக்சுவலி டிக்டேட்டட் தி மார்க்கெட். நோ செகண்ட் தாட் அபவுட் இட். அண்ட் தட் பிரிங்ஸ் அஸ், ஏன் எஃப்ஐஐ செல் பண்ணாங்க? அவங்க 2021ல இருந்து விற்கிறாங்க. பட் இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஏன் இந்த இன்டென்சிட்டி கூடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல பிரைஸ் சார்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன், சென்செக்ஸோட சார்ட்டை போட்டிருக்கேன் நான். இதுல பாத்தீங்கன்னா இந்த ராக் பாட்டம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அதுதான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த டேட் 4th June 2024. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே இருந்து டொம்முன்னு கீழே விழுந்தது. ஏன்னா பீப்புள் வேர் எக்ஸ்பெக்டிங் மெஜாரிட்டி கவர்மெண்ட், பட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துருச்சு, இனிமே மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்குமா, ஸ்டேபிளா இருக்குமான்னு நிறைய ஃபியர் இருந்தது. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஸ்டேபிளா தான் இருக்குன்னு சொன்னோன்னு இமீடியட்டா அடுத்த 2 நாளே மார்க்கெட் திருப்பி பழைய லெவலுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. ரைட். அண்ட் அங்க இருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு புடி பிடிச்சது பாருங்க. இட் வென்ட் அப் டில் செப்டம்பர் 2024. 72,000 பாயிண்ட்ல இருந்து 85,000 பாயிண்ட், 18% கெயின் இன் பிளாட் 3 months. நம்ம பேங்க்ல டெபாசிட் போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கே 7% 8% தான்.
இங்க 3 மாசத்துல அப்சல்யூட் 18%. People started again investing huge. Domestic investors started pumping in money. And apart from the large cap stocks, நிறைய mid and small caps also started running up huge. I'll show that in next slide. அங்கே போனது என்னாச்சு, இந்த இடம் பார்த்தீங்கன்னா the peak வந்து 85,571 points on 27 செப்டம்பர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த Q2 ரிசல்ட் வந்திருக்கும். இந்தியாவில் வந்து வி ஃபாலோ ஏப்ரல் டு மார்ச் சிஸ்டம். ஐ பிலீவ் எவ்ரி ஒன் நோஸ் தட். அதுல வந்து எவ்ரி குவார்டர் தீஸ் கம்பெனிஸ் டிக்ளேர் த ரிசல்ட்ஸ், ரைட்? ஏப்ரல் டு ஜூன், அப்புறம் ஜூலை டு செப்டம்பர், அப்புறம் அக்டோபர் டு டிசம்பர், அப்புறம் ஜனவரி டு மார்ச், விச் இஸ் தி ஃபைனல் ரிசல்ட். இதுல இந்த Q2 ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா தடதடன்னு மார்க்கெட் விழுந்திருக்கு பாருங்க. ரீசன் என்னன்னா, இந்த 3 மாசம் கண்மூடித்தனமா மார்க்கெட் ஏறிடுச்சு. ஷேர் பிரைசஸ் ஸ்டார்டட் கோயிங் அப். அப்ப என்ன ஆயிருக்கணும், ஷேர் பிரைஸ் கூட இல்ல, அதை சஸ்டெயின் பண்றதுக்கு, ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த கம்பெனிஸோடைய ப்ராஃபிட்டும் கூடி இருக்கணும். பட் செப்டம்பர் ரிசல்ட்ல பார்த்தா ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கூடல. ப்ராஃபிட் வந்து ஸ்லோவா. சார் ஒருத்தர் வந்து 1,00,000 பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றான்னு வைங்களேன், மேக்ஸிமம் 1,10,000 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2,00,000 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஏறி போயிடுச்சு. ஸோ இல்லைங்க, அவங்க அவ்வளோலாம் ப்ரொடியூஸ் பண்ணல, அப்போ அவ்வளோ ப்ராஃபிட் வரலன்னு சொன்னோன்னா தென் மார்க்கெட் ஸ்டார்டட் டேங்கிங். இட் ஸ்டார்டட் ஃபாலிங். தடதடன்னு கீழே விழுந்தது. விழுந்த அகெயின் இட் ஸ்டார்டட் பவுன்சிங் பேக் அ பிட், பட் நாட் டு த பீக் லெவல். அண்ட் சப்சிக்வெண்ட் நவம்பர், டிசம்பர், இந்த ஜனவரி வந்தோடனே அகெயின் இட் ஸ்டார்டட் கமிங் டவுன், ரைட்? அண்ட் 3 மாசத்துல ஏறினது கிட்டத்தட்ட 5 மாசத்துல 13% இப்போ ஃபால் ஆயிடுச்சு, ரைட்? இங்க 72,000 இருந்தது, ரைட் நவ் we are at 74,000 and it's a 13% fall. அப்ப மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ அதனால 3 இண்டெக்ஸையும் ஒரே இதுல போட்டிருக்கேன். இந்த இடையில போட்டிருக்க அந்த லைன் இருக்கா, இதுதான் அந்த 27 செப்டம்பர் மார்க்கெட்டோட பீக், ரைட்? அண்ட் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா தி இண்டெக்ஸ் சென்செக்ஸ் has gone up by about 16%, mid cap has gone up by 22%, small cap has gone up by 24%. ஒரு ஹியூஜ் டிவைட். இன்ஃபேக்ட் இது எல்லாம் ஒரே இடத்துல இங்கே தான் ஆரம்பிக்குது. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சுட்டீங்கன்னா, இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் அந்த அளவு கொடுத்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் சரியில்லைன்னு சொன்னா தென் திங்ஸ் ஸ்டார்டட் ஃபாலிங் டவுன். அண்ட் அஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா தி சென்செக்ஸ் இஸ் அப் பை அபவுட் 2.29%, மிட் கேப் இஸ் அப் பை 2.27%, அண்ட் ஸ்மால் கேப் இஸ் டவுன் பை 4%, ரைட்? ஆரம்பத்துல இருந்து, பிகினிங் பாயிண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும், ரைட்? பட் யாராவது ஒருத்தவங்க இந்த உச்சியில போய் வாங்கியிருந்தாங்கன்னா, விச் மெனி பீப்புள் குட் ஹவ் டன், தி மார்க்கெட் ஃபால் அப்சல்யூட்டா அந்த போர்ட்ஃபோலியோல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருந்தது. ஸோ திஸ் இஸ் தி சினாரியோ அபவுட் தி லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் வை திங்ஸ் ஆர் கம் டவுன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருந்து கன்வர்ஜ் ஆயிடுச்சு பாருங்க. இதுல என்னன்னா, இன்வெஸ்டிங்ல வந்து 2 things we need to keep it in mind. நான் ரியல் லாங் டேர்ம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்கவே கூடாது. பட் இன்னைக்கு வேல்யூவை பார்க்குறோம்னா நம்ம அதை லாங் டேர்ம்க்கு பார்க்கல, ஒரு ஷார்ட் டேர்ம்ல அந்த அதோட நோஷனல் கெயினை எல்லாம் நம்ம பார்க்குறோம்னு அர்த்தம். நோஷனல் கெயினை பார்க்குற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா வர்ற கெயினை, பேப்பர் ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணிடணும். செல் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப இன்வெஸ்ட் பண்ணலையே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். 15% 20% கெயின் வந்தா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன்னு சொல்லி 20% புக் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னும் 10% கூட நீங்க வரி பண்ணிருக்க கூடாது, ரைட்? பட் மெனி பீப்புள் டோன்ட் டூ தட். ஏன்னா கூடையில வந்து யூ ஆல்வேஸ் என்ஜாய் தட் ராலியில நம்ம பாட்டுக்கு வித்துட்டு அப்புறம் ஏறி போயிடுச்சான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பெரிய வகுத்தறிச்சலா போயிடும். அதனால வி டோன்ட் ரியலி செல் இட். பட் திஸ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் இட். ஸோ லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஐ திங்க் வி நீட் டு கிளியர்லி டிஃபரன்ஷியேட். ஷார்ட் டேர்ம்னு சொல்றது மேபி வந்து நான் அந்த டாக்டிக்கலா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எடுக்கிற ஆங்கிள் சொல்றேன், ரைட்? அடுத்து சரி சார், இப்போ மார்க்கெட்லாம் ஃபால் ஆயிருச்சு, அப்போ ஃபால்லாம் முடிஞ்சுதே, இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு, இஸ் இட் ஃபேர்லி வேல்யூட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணையும், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணையும் போட்டிருக்கேன். இது வந்து as ஆஃப் லாஸ்ட் மந்த் ஜனவரி எண்டு தான். அது பிப்ரவரி இப்போ உள்ள நம்பர் எனக்கு இனிமே தான் வரும். as ஆஃப் ஜனவரி எண்டு பாத்தீங்கன்னா அந்த லார்ஜ் கேப்போட இண்டெக்ஸ், இது வந்து அந்த பிஇ ரேஷியோன்னு சொல்லி ஒரு சார்ட் ஒன்று, அது பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதோடைய டீடைல்ஸ் ஐ எம் நாட் எலாபரேட்டிங். இன் ஜென்ரல் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கம்மியா இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர், அவ்வளவுதான். தட்ஸ் ஹவ் யூ கேன் டேக் இட் அஸ் எ இன்ஃபரன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டயத்துல மார்க்கெட் ஹேட் ஆக்சுவலி பீன் ஆன் தி ஹை. அங்கிருந்து நவ் இட் இஸ் ஜஸ்ட் கமிங் டவுன். தி லாங் டேர்ம் இப்போ ரைட் நவ் ஜனவரி எண்டு அப்போ பாத்தீங்கன்னா தி என்எஸ்சி இண்டெக்ஸோடைய பி ரேஷியோ இஸ் அபவுட் 19.9.
The long-term average is about 18.7. So we are bit closer to it. இன்னும் அந்த average வரல, which means it can fall even further to touch the average. Right. பட் அதோட நீங்க மிட் கேப்பை பார்த்தீங்கன்னா இவனாவது பரவாயில்ல 18.7க்கு 19.9 ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டான். மிட் கேப் பார்த்தீங்கன்னா தி லாங் டர்ம் ஆவரேஜ் இஸ் 24.6. பட் ரைட் நவ் தி பிஇ இண்டெக்ஸ் இஸ் அபவுட் 30.6. யூசி கிட்டத்தட்ட இன்னும் 5 பாயிண்ட் அதில் கேப் இருக்கு. ரைட். இன் அதர் வேர்ட்ஸ், இந்த வேல்யூவேஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. தி லார்ஜ் கேப் இஸ் ஸ்டில் அட் அ 6% பிரீமியம் டு தி ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ். Mid cap is at a 24% premium and small cap is at a 32% premium. This is as on 31st Jan. Now you know pretty well, February மாசம் ஏன் further மார்க்கெட் விழுந்ததுன்னு, because the premium was more. இன்னும் இப்போ குறைஞ்சிருக்கும். அண்ட் என்னைக்கு இந்த ஆவரேஜை டச் பண்ணுதோ அன்னைக்கு ப்ராப்ளம் வந்து இல்லை மார்க்கெட் வந்து ஃபேர்லி வேல்யூடுங்க நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சில சமயம் இந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த பிள்ளைகளை அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி அடிப்பான் பாருங்க, அந்த மாதிரி ஃபர்தரா ஹிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் கேன் கோ பிலோ தட். இதுக்கு முன்னாடி அக்கேஷன்ல இருக்கு பாருங்க, இந்த ரெட் லைனுக்கு கீழே எல்லாம் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட் குட் ஹேவ் கம் டவுன். பட் அந்த மாதிரி ரெட் லைனுக்கு கீழே வந்ததுன்னா யூ கேன் பி ஷுர் தட் மார்க்கெட் வில் பி புல்லிங் பேக் வெரி ஷார்ப்லி வெரி குவிக்லி. அதெல்லாம் வந்ததுன்னா இட்ஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ரைட் நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட் தட் பர்டிகுலர் ஃபேர்லி வேல்யூட் ஜோன். ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஃபார் sure. And in the chart actually could address many of your queries. So we will just move on to the next one. Right. ரைட்டு சார், அதெல்லாம் ரைட்டு. பட் மார்க்கெட் வந்து இப்போ ஃபேர்லி வேல்யூடு பக்கத்தில் வர்றோம். பட் ஆனால் இஸ் இட் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கையில நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது சரிதானான்னு நிறைய பேர் கேள்வி வரும். பர்டிகுலர்லி இந்த 2020க்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண கிளைண்ட் வந்து இவ்வளோ ஃப்ளக்சுவேட் நான் நினைக்கவே இல்லை. ஸோ இஸ் இட் ரைட் டு ரியலி இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ், நான் ரிஸ்க் எடுத்துட்டேனோ அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த சார்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டிசம்பர் 2000ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு உண்டான ஒரு சார்ட் இது. இதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, ஆனஸ்டா சொல்லணும், இயர் 2000ல 1 கோடின்றது ஹியூஜ் மணி. பட் ஸ்டில் ஃபார் தி சேக் ஆஃப் கால்குலேஷன் வி ஆர் கீப்பிங் இட் 1 crore rupee had been invested in December 2000 on the index BSE 200 index. இன்னைக்கு அதோட வேல்யூ இஸ் அபவுட் 25 crore, 25 கோடி. உடனே நம்ம மைண்ட்ல எப்படி இது ஓடும்னா இந்த மாதிரி ஓடும். அங்க போட்டோம்னா நேரா வந்து 25 கோடி நமக்கு வந்துடும் growth. பட் அதுக்கிடையில மார்க்கெட் எவ்வளவு ஆடி இருக்கு பாருங்க, தலையே ஆட்டி ஆட்டி போயிருக்கு. இட் ஹஸ் கான் டவுன், இட் ஹஸ் கான் அப். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2000 இட் ஹஸ் கான் டவுன் பை 46%. Then it came up, again down by 29%, again came up, again down by 32%, again came up. And in the 2008 வந்து the global financial crisis, it fell down by 65%. 2/3 out. பட் அங்கிருந்து அகெயின் இட் கோஸ் அப். திருப்பி அந்த பழைய லெவலுக்கு இட் கோஸ் அப், அகெயின் இட் கம்ஸ் டவுன். ஸோ தி திங் இஸ் தி growth இஸ் நாட் லீனியர், பட் ரேதர் தேர் இஸ் அ ஸ்விங், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பம்பியா இருக்கு growth. இந்த இந்த ஃபிளக்சுவேஷன்ஸை தாக்கு பிடிக்க முடிஞ்சது, இந்த ஃபால் அப்புறம் தாக்கு பிடிக்க முடிஞ்சவங்க தே மேக் தட் பர்டிகுலர் மணி. எல்லாருக்கும் 25 crore வேணும். பட் ஆனால் அந்த ஸ்விங்கை பூரா தாக்கு பிடிக்க முடிஞ்சாதான் நம்ம அங்கே ரீச் பண்ண முடியும். ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இது எப்படின்னா சம்திங் லைக் திஸ். இப்போ வந்து கொடைக்கானல் போகணும்னு நினைச்சோம்னா கொடைக்கானல் பிரமாதமா பியூட்டிஃபுல்லா இருக்கத்தான் செய்யுது. பட் அதுக்கு போற வழி அந்த வைண்டி ரோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பூரா நம்ம எய்தாப்புல லாரி வரும், பஸ் வரும், ஒருத்தன் கிராங்கியா ஓட்டும், அதெல்லாம் தாண்டி போனா தானே யூ வில் பி ஏபிள் டு ரீச் தட் பர்டிகுலர் டெஸ்டினேஷன். ஸோ தி டெஸ்டினேஷன் இஸ் பியூட்டிஃபுல் பட் தி ஜேர்னி இஸ் ஆல்வேஸ் வைண்டிங். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இஸ் இட் நார்மல் பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் நார்மல். ஸோ ஒருத்தர் வந்து இங்க வாங்கினவர் இங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பார். அவர் ஏன் புக் பண்ணார், அதாவது இங்க இன்னும் கூடுன்னு தெரிஞ்சிருந்தா அவர் வச்சிருந்திருப்பார். பட் அவருக்கு நீ ப்ராஃபிட் போதும் நம்ம சொன்ன அந்த ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டா இருப்பார், அவர் பணத்தை எடுத்துட்டு வெளில போறார். ஸோ அந்த மாதிரி ஸ்விங் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். பீப்புள் கீப் புக்கிங். ரைட். இதுல என்னன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், இப்போ இதுக்கு முந்தின சார்ட்ல வந்து இயர் 2000ல இருந்து நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. இதுல இந்த கலர் இந்த ஷேட் பண்ணியிருக்க இடம் பூரா பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் இந்த மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்குன்னு போட்டிருக்கோம். இது பூரா போனது இந்த ஏப்ரல் 22க்கு அப்புறம் பாருங்களேன். இட் இஸ் நாட் ஃபாலன் அட் ஆல் மீனிங்ஃபுல்லி. யூ டிடன்ட் ஹேவ் எ ஹியூஜ் ஃபால். எப்படி கேட்டீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து 18%, 38%, 15% போடுறேன். ஒரு 10% ஃபால் கூட நடக்கலைங்க. யூ டிடன்ட் ஹேவ் ஈவன் அ 10% ஃபால். ரைட். அண்ட் இன்ஃபேக்ட் ஜூன் 22 இருந்து செப்டம்பர் 24 வரைக்கும் நாட் ஈவன் அ சிங்கிள் stretch of 10% fall happened there. Right. So market வந்து was just keeping on going up for various reason. And 20% fall.
இன்ஃபேக்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிசம்பர் 2020 இருந்து இப்போ நம்ம இந்த இந்த கடைசி இப்போ இந்த சினாரியோக்கு முன்னாடி வரைக்கும் we didn't have a 20% fall. பட் ஆனால் கடந்த 34 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 occasions we had a 20% fall. So market fall, profit booking is a very healthy kind of a sign of a bull market. பட் நம்ம சமீபத்துல அப்படி இல்லாம போனுச்சு, அதனால இப்போ ஒரு ஃபால் வருது. அவ்வளவுதானே தவிர இது திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மார்க்கெட் மீனிங்ஃபுல் ஃபால் இல்லாம இருந்தனால இப்போ ரைட் நோ வருது. நிறைய பேர் அதை பார்த்தோன்னா ஒரு பேனிக்கார வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் திஸ் பர்டிகுலர் சார்ட் would have given you that idea. அண்ட் கடந்த 10 வருஷத்துல பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி 10 years ஒன்லி இன் 2 years we have had negative return. 2015 ஒரு -12% போனோம். இப்போ நம்ம இன்னும் 2 மாசம் தான் ஆயிருக்கோம். வெறும் 5% தான் இண்டெக்ஸ் லெவல்ல, ரைட், சென்செக்ஸ் லெவல்ல. இது 10% மைனஸ் போகுமா, 12% போகுமா, 20% போகுமா, நோ ஒன் நோஸ். பட் ஆனால் போனுச்சுன்னு சொன்னாலும் திருப்பி நமக்கு ரெக்கவரி வரும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பிளான் பண்ண முடியும், ரைட். ஸோ மார்க்கெட் வேல்யூவேஷன் எக்ஸசிவா இருந்ததா அப்படின்றதுக்கு உண்டான இந்த ஃபோர்த் ரீசன் சொன்னேன், ரைட். நான் சொன்னதுல 4 ரீசன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ், ரெண்டாவது பட்ஜெட், மூணாவது வேல்யூவேஷன், நாலாவது இப்போ வந்திருக்கும் விச் இஸ் ட்ரம்ப் டேண்ட்ரம். அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்கத்தானே வேணும். எலெக்ஷன் நடந்தது, ட்ரம்ப் ஜெயிச்சு வந்துட்டார், ரைட். அவர் வர்றதுக்கு அறுபாடுபட்டு he had come back. பட் வரையிலே பார்த்தீங்கன்னா he was making lot of rattling noise. அண்ட் உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தி people thought he will mellow down, but the rattling actually is just decibel level is going up, ரைட். ஏன் அது நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா American economy was in a very deep trouble. American economy was in a deep trouble. In this sense, அமெரிக்கா பீங் அ சூப்பர் பவர், அவர் ஒரு தாராள பிரபு மாதிரி. யார் பார்த்தாலும் உடனே அவர் பணம் கொடுப்பான், ரைட், ஓகே, ஐ டூ பிசினஸ், ஹி வில் செல் ஆர்ம்ஸ் அண்ட் ஹி வாஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தேவர் திங்கிங் தட் தேவர் டூயிங் இட் ரைட். பட் கடைசியா பார்த்தா தி அமெரிக்கன் எக்கானமி வாஸ் இன் அ ஷாம்பிள்ஸ். வை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் வேர் எக்ஸ்போர்ட்டிங் டு அமெரிக்கா அண்ட் அமெரிக்கா வேர் ஆக்சுவலி பையிங் இட். ஏன்னா அமெரிக்கால ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதை விட, மேனுஃபேக்சர் பண்றதை விட வெளியூர்ல இருந்து வாங்குறது சீப்பரா இருக்குது, ரைட். இதுல எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் அமெரிக்காவில் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதாவது யூஎஸ் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெக்சிகோ $480, சைனா 448, கனடா 429. இந்த மாதிரி எக்கு தப்பா அமெரிக்காவுக்குள்ள இவங்க குட்ஸை பூரா வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அமெரிக்கன்ஸ் என்ன நினைக்கிறான், நீங்க இதை பூரா இங்க கொண்டு வித்தீங்கன்னா இங்க லோக்கல்ல இருக்கவனுக்கு எப்படி ஜாப் கிடைக்கும், ரைட். ஸோ ஐ வாண்ட் the local Americans to actually work and then earn the money and produce things here. We don't want to import. இது இட்ஸ் a very normal thing. இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா இப்ப சைனால இருந்து ஒரு குட்ஸ் ரொம்ப சீப்பா இருக்குங்க, அது இந்தியாவில கொண்டு அவங்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணல. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆன்டி டம்பிங் ஒரு டியூட்டி போடுவானு. அந்த ப்ராடக்ட் இந்தியாவில வித்தா உடனே அதுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி. இதைத்தான் டாரிஃப்னா அவர் சொல்றாரு. திஸ் வாட் ஹி இஸ் காலிங் இட் இஸ் அ டாரிஃப். இட் இஸ் நத்திங் பட் ஆன்டி டம்பிங் டியூட்டி, ரைட். இதுல என்னன்னா இந்த விதத்துல இந்தியா ஒரு 8வது இடத்துல இருக்கு. வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் சம்திங் லைக் $87 பில்லியன் ஒர்த் ஆஃப் குட்ஸ் இன்டு அமெரிக்கா, ரைட். பட் சில விஷயங்கள் நம்ம இம்போர்ட்டும் பண்றோம், நம்ம எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணல, சில விஷயங்கள் இம்போர்ட் பண்றோம். என்னென்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பாத்தீங்கன்னா வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், கிட்டத்தட்ட $36 பில்லியன். Precious stones, diamonds is one of our major export. Medical appliances, jewelry, agriculture, refined petroleum product, rice, இதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், ரைட். எது இம்போர்ட் பண்றோம்? அமெரிக்கா கரண்ட் அக்ரிகல்ச்சர்லாம் ரொம்ப பெருசா கிடையாது. அவன் உடனே ஃபைட்டர் ஜெட் நான் செல் பண்றேன்மா, ரைட், ஆர்ம்ஸ் செல் பண்ணுவாங்க. அண்ட் வி ஆர் இம்போர்ட்டிங் குவைட் அ ஃபியூ ஃப்ரம் தெம். இதை புறா பண்றோம். பட் இந்த நெட் இந்த எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், கேப் இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு அவங்க சொல்றது. ஃபார் 1 year அவுட்லுக்ல பாத்தீங்கன்னா தி ட்ரேட் டெபிசிட் இஸ் தி டியூன் ஆஃப் அபவுட் $45 பில்லியன். இன் தி சென்ஸ் அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கும் இறக்குமதி பண்றதுக்கும் உள்ள கேப் பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் $45 பில்லியன். இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஏன் நீ எங்கிட்ட எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்ட, பட் எங்கிட்ட எதையும் வாங்க மாட்டேங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இஸ் த்ரெட்டனிங். அதனால இந்தியால இருந்து வர்றதுக்கு பூரா நான் டாக்ஸ் பண்ணுவேன், இல்ல நீ எங்கிட்ட அதிகமா வாங்கிக்கோ, யூ பை மோர் ஃப்ரம் மீ, ஐ வில் நாட் டூ எனி திங், பட் இஃப் யூ நாட் கோயிங் டு பை ஃப்ரம் மீ தென் ஐ ஹேவ் டு டாக்ஸ் யூ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திஸ் ஹி இஸ் டூயிங் இட் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, ஹி இஸ் டூயிங் ஃபார் மோர் பீப்புள். அஸ் ஐ டோல்ட் யூ, இந்தியா 8வது இடத்துல இருக்கு. நமக்கு மேல் நமக்கு அண்ணங்க 7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இதே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹி இஸ் ஜஸ்ட் டூயிங் இட், ரைட். ஸோ இந்த டாரிஃப் இஸ் ஆக்சுவலி சேஞ்சிங் தி வேர்ல்ட் ஆர்டர்.
சரி, முன்னாடி எப்படின்னா குளோபலைசேஷன் பேசின இடத்துல இப்ப லோக்கலைசேஷன் சொல்லி போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ரைட். ஸோ அமெரிக்கா இஸ் சேயிங் மேக் இன் இந்தியா, இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணு அண்ட் இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்ணாத அப்படின்றது கூட அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வை இஸ் டூயிங் இட், as I told you, protectionism, டு கிரியேட் ஜாப்ஸ், டு மேக் இன் அமெரிக்கா. அண்ட் தேவையில்லாம குளோபலா ஏகப்பட்ட ஃபண்டிங்லாம் பண்ணிட்டு அதை பூரா கட் டவுன் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி இஸ் கட்டிங் டவுன் தி ஃபண்டிங் ஃபார் பாகிஸ்தான், பங்களாதேஷ், லாட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ். நான்லாம் உனக்கு எது கொடுக்கணும், அங்கே ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா நான் ஃபன் பண்றேன், இல்லை நான் ஃபன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரைட். இது பண்ணையில வந்து சில விஷயங்கள் கேன் கோ அகெயின்ஸ்ட் அமெரிக்கா ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு வைடு எந்த கண்ட்ரில இருந்து ஸ்டீல் ஆர் அலுமினியம் அதை வந்து இம்போர்ட் பண்ணினால் அமெரிக்காவுக்குள்ள நீங்க வந்து அமெரிக்கா இஸ் கோயிங் டு இம்போர்ட்னு சொன்னா, he says there will be a 25% tax. இப்படி பண்ணையில என்ன ஆகும்னா, தி காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வில் கோ அப். அப்ப ப்ராஜெக்டோட காஸ்ட் கூடுச்சுன்னா இன்ஃபிளேஷன் கூடும். இன்ஃபிளேஷன் கூடுச்சுன்னு சொன்னா தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் இன்க்ரீஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு சொன்னா borrowing rate goes up. And America is a credit dependent economy. And touch wood, I believe that will not come a reality. If this is going to continue, it may result in a credit crisis. It may happen. பட் ப்ராப்ளி அதுக்கு முன்னாடி இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா இது வந்து ஒரு நெகோஷியேட்டிங் டூலா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் as I told you, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வித் அமெரிக்கா இஸ் சம்திங் லைக் $45 billion. அண்ட் அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபாரின் ஹெட் டு ரியலி கோ அண்ட் மீட் ட்ரம்ப் ஆஃப்டர் ஹி டுக் ஓவர் as தி பிரசிடென்ட். இப்போதான் மற்றவங்களாம் போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஹி ஹஸ் ஆல்ரெடி மேட் சம் கைண்ட் ஆஃப் அ டீல். நான் உங்கள்கிட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கிக்கிறேன், ஃபைட்டர் ஜெட் வாங்கிக்கிறேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வாங்கிக்கிறேன், உன்னோட ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் வாங்கிக்கிறேன், ஆயில் வாங்கிக்கிறேன். அமெரிக்காவில் நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நீங்க ரஷ்யாலையும் மிடில் ஈஸ்ட்லயும் வாங்குற ஆயில் அமெரிக்கால இருந்து போட்டு கொண்டு வாங்க. வாட் இஸ் ராங் இன் தட்? சரி, அந்த அந்த டெபிசிட் வந்து கேப் வந்து ஃபில் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து ஐ திங்க் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ தட் பார்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஷுட் பி டேக்கன் கேர். பட் இனிஷியல் டேஸா இருக்கிறதுனால நிறைய வந்து கிளாரிட்டி இல்லாம இருக்கு. பட் ப்ராப்ளி தட் குட் பி சார்ட்டட் அவுட் வெரி சூன். அண்ட் இந்த விதத்துல வந்து see, I think we have covered all the reasons, which are all the things that made sense for a market fall, or which are all the things that were not the real reason அப்படின்றத பூரா பார்த்து முடிக்கல. நம்ம வந்து ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணியிருந்தோம், இதே மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் ஆன் 4th of January, ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு. ரைட். அந்த மீட்டிங் பண்ண அன்னைக்கு வந்து 4th January வாஸ் அ வீக்கெண்ட். அண்ட் 3rd January 4th January பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க. ஃப்ரம் 79,000 பாயிண்ட் இட் ஃபெல்ட் அவுட் 77,000 பாயிண்ட். ரைட். வி டிட் அ மீட்டிங் அண்ட் அந்த மீட்டிங்கோட வீடியோ லிங்க் நான் அந்த சேட்ல நான் போட்டிருக்கிறேன். இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட், அந்த சேட்ல அந்த லிங்க் எடுத்து நீங்க யூ கேன் ஆல்வேஸ் கோ த்ரூ இட் அகைன் வாட் வி செட் தென். ஸோ ரைட் நவ் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவு தி மார்க்கெட் ஹஸ் மூவ் சின்ஸ் அவர் லாஸ்ட் மீட்டிங். அண்ட் வி கெட் கிவன் அ ஃபியூ வார்னிங்ஸ் ஆல்சோ. வாட் டிட் வி சே? இது வந்து அந்த பர்டிகுலர் மீட்டிங்கோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வி ஹவ் கிளியர்லி செட், டோன் டவுன் யுவர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். Number two, shift from mid and small cap to large cap space. Number three, go for multi-asset investing. Right. And there are a few good fund houses that you can consider. These are all the suggestions that we had really given it there. எதுக்கு சொல்லுன்னா, we did give an alert on that. அன்னைக்கு மீட்டிங் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவும் யூடியூப்ல தான் நிறைய பேர் பார்த்திருந்தாங்க. பட் how many people acted on it? இது எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மீட்டிங்லாம் போடுறோம், பேசுறோம். பட் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆக்ஷன் எடுக்கிறோமா அப்படின்றது இஸ் a very big thing, right? ஸோ ஐ பிலீவ் இதுக்கு முன்னாடி இருந்து எவ்வளோ பேர் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் இந்த மீட்டிங்ல சில சஜஷன் கொடுக்க போறோம். We request people to really act on that, right? Feel free to call us for a discussion. We are ready to assist you, right? Now, what do we do? Right? The question in everyone's mind is, will market fall further? This is the biggest question. Should I sell now, at least now, to book the remaining profit? மிச்சம் மீதி இருக்கிறதையா நான் வந்து கவர் பண்ணட்டுமா, இல்ல ஆல்ரெடி விழுந்துருச்சு பேசாம இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி frank answer is the damage is already done. ஒரு 15-18% கைண்ட் ஆஃப் ஃபால் வந்தாச்சு. அண்ட் நான் கொடுத்த ரீசன்லாம் பார்க்கல, நோ நீட் டு பேனிக் இன் அ பிக் வே, ரைட்? ப்ராஃபிட் புக்கிங் இஸ் குவைட் நார்மல். அதுக்கு முன்னாடி எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் யூஸ்வலாவே என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு நமக்கு பணம் வேணும்னு சொன்னா ஒரு ரீசனபிள் பீக் வரையில எடுத்துடணும். பட் 6 மந்த்துக்கு பணம் வேணாம் அப்படின்ட்டு நம்ம இருக்கையில மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஐ திங்க் வி நீட் டு ஹோல்ட் ஆன், ரைட்? அண்ட் தெர் இஸ் நத்திங் ஃபண்டமெண்டலி ராங் வித் இந்தியா. And the market fall is due to the higher valuation plus Trump tariff plus FII selling, right? Very clear. And marketல இந்த ஃபால்ல நடந்தது என்ன கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸஸ் ஃப்ராத் இருந்தது இல்லையா? எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம அந்த சாஃப்ட் ட்ரிங்க்லாம் அந்த மேல இருக்க நுரையெல்லாம் இருக்கும்,
அந்த நூறா பூரா இப்போ போயிருச்சு. எக்ஸஸ் ஃப்ராத் has got shaved off. So right now the market is quite reasonable. நான் அந்த வேல்யூவேஷன் சார்ட் காமிச்சேன். We are very close to the historic average. In case அந்த historic average கீழேயும் குறைய முடியும், குறைஞ்சதுன்னா I think it's a compelling buy. But right now we are close to it. இப்போ வித்து ஆக போறது ஒன்றும் கிடையாது. And valuation is getting corrected. Probably the market may what I call consolidate somewhere here. And American dollar அதோட சார்ட் நான் அடுத்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். Indian rupeeயோட after Reserve Bank of India's intervention, it has now got a bit stable. And the monsoon, last 1 year, I think you will agree that we had a beautiful monsoon. பட் மழை பெஞ்ச உடனே நமக்கு வந்து உடனே விவசாயி எல்லாத்தையும் நம்ம கிராப் எல்லாம் போட்டு உடனே ப்ராஃபிட் வராது. அவர் கிராப்பை க்ரோ பண்ணி 6 மாசம் ஆகும், வித்து கித்து முடிச்சு அப்புறம் தான் லாபம் வரும். ஸோ அன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாசம் விழுந்த மழைக்கு வந்து இப்பதான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டே ஃப்ளோ ஆக போகுது. ஸோ தி மான்சூனோட எஃபெக்ட் இனிமேல் தான் நம்ம கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ரைட். அண்ட் நான் அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு ஒரு குட்டியோட ஒரு சார்ட் மட்டும், இது ஆக்சுவல் மூவ்மெண்ட் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2024 அது அமெரிக்கன் டாலர் அதாவது ஒரு அமெரிக்கன் டாலருக்கு இந்தியன் ரூபி 83 ரூபா இருந்தது. ரைட். அங்கிருந்து அப்படி கிராஜுவலா ஃபார் குவைட் லாங் பீரியட் இட் வாஸ் ஜஸ்ட் பிலோ 84 ஒன்லி. And subsequent to that, you saw a huge kind of run up, and it hit as high as 88. And இங்கே தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டர்வீன்ட் சம்வேர், அண்ட் ரைட் நவ் இட் இஸ் அட் 86. இது எதுக்கு நான் காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன பண்ணாரு, வித்துட்டு போயிட்டார். ரைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹி சோல்டு சம் ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹி டுக் தி மணி பை டாலர்ஸ்னு வைங்களேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஷேர் எடுக்கிறேன், அப்போலோ ஹாஸ்பிட்டல். இது அவங்க வித்தாங்களான்னு தெரியாது, நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன். ரைட். டோன்ட் டேக் திஸ் அஸ் a லிட்டரல் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் டேக்கன் இட். ரைட். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் தே ஹவ் சோல்ட் ஆன் 2nd ஜனவரின்னு சொன்னா ஒரு 1,00,000 ஷேர் வித்திருந்தாங்கன்னு வைங்க. அன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஷேரோட பிரைஸ் வந்து வாஸ் அபவுட் 7,400 பிளஸ். அப்ப அவங்களுக்கு they would have got some x amount of money. இது வந்து அன்னைக்கு டாலர் கன்வர்ஷன் ரேஷியோ வந்து 83.17 ரூபா கன்வெர்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு 89 லட்சம் டாலர் கிட்ட அவங்க கையில கிடைச்சிருக்கும். தே காட் இட். ரைட். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், இது ஜான்வரி டு பிப்ரவரி 2025. ரைட். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இப்போ பிப்ரவரி as on டேட், இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா தி டாலர் ரேட் இஸ் அபவுட் 86 rupees 69 ரைட். 86.69க்கு இதே வேல்யூவை கன்வெர்ட் பண்ணா he will get Indian rupee of x amount of money, y amount of money நமக்கு இதுல கிடைக்குது அவருக்கு. அண்ட் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இட் has fallen down from 7,400 to something like 6,200. And in case he is going to buy Apollo Hospital again, instead of a 1 lakh share, he will get about 1,25,000 share, 24,000 share. In other words, lower share price because it has already fallen, and a higher US dollar is a double benefit for FII, which may actually attract the foreign investors to invest again. And once they are going to come back and start investing in China, then probably the market can actually run up like anything from here. நடக்குமா, நாளைக்கே நடக்குமா, அடுத்த மாசம் நடக்குமா தெரியலை, காத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ரைட். ரைட். இப்போ மியூச்சுவல் ஷேர்ஸ் அப்புறம் சொல்லி முடிச்சு, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இந்த லாஸ்ட் 1 மந்தோட இம்பாக்ட் எப்படி இருந்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபியூ கேட்டகரி மட்டும் நான் போட்டிருக்கேன். நமக்கு தெரியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ப்ராட் கேட்டகரி, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், 3 கேட்டகரி இருக்கு. லாஸ்ட் 1 மந்த் ஃபால் பாருங்களேன், லார்ஜ் கேப் has fallen only by 2%, 2.5%. Mid cap by fallen by around 9 to 10%. And small cap has fallen by around 11 to 13%. Obviously, லார்ஜ் கேப் வந்துங்க கன்சர்வேட்டிவ், ஸ்டேபிள், ப்ளூ சிப் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றான்றதுக்கும் ஒரு ஹை ரிஸ்க் கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கிட்டத்தட்ட 6 times அதோட ஸ்விங் இருந்திருக்கு. அண்ட் இதுக்கிடையில வந்து நான் அந்த போன வீடியோவில் நான் அந்த ப்ரிவியூ போட்டிருக்கேன். இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அட்வொகேட்டட் மல்டி அசெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும்னு சொல்லி அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா there are funds which has fallen by as low as something like வெறும் 1% ஆர் ஈவன் ஃபிளாட் ஆர் மார்ஜினல் பாசிட்டிவ் ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கு மல்டி அசெட் ஃபண்ட். ஸோ நெவர் டூ லேட், ஈவன் நவ் யூ கேன் கன்சிடர் ஹேவிங் தி மல்டி அசெட் ஃபண்ட். அண்ட் இந்த மற்ற ஃபண்ட்ஸுமே இப்போ ஃபால் ஆனதுனால ஸ்மால் கேப் ஃபண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு அப்பிடைட் இருந்தால் தான் நீங்க போனால், அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் இட். பட் அதர்வைஸ் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸோட என்ஏவி எல்லாம் எடுத்து பாருங்க, குறைஞ்சிருந்ததுன்னு சொன்னா யூ கேன் ஆல்வேஸ் டாப் அப். ஸோ உங்க என்ஏவி என்ன வேல்யூ இருக்குன்னு வேணும்னு சொன்னா நம்ம ஆஃபீஸை கால் பண்ணி கேட்டீங்கன்னா we can always assist you and we can just give you. To sum up, allocate fresh funds. Market already 15 to 18% fall ஆயாச்சு.
ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து இன்வேரியபிளி பீப்புள் கெட் இன்க்ரிமெண்டல் மணி எதர் சேலரியாக வரலாம் பிஸ்னஸ் இன்கமாக இருக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் பாஸ்ட் வேல்யூ குறைஞ்சிருக்குன்ற பார்க்க வேணாம். யூ கேன் அலோகேட் ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் அண்ட் அலோகேட் பண்ண மணியை வந்து இன்வெஸ்ட் கிராஜுவலி. டோன்ட் டம்ப் இட் ஒன் டைம், ரைட்? Market may take a few months to really what you call move up. It may remain here. இன்னும் கொஞ்சம் கூட கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி வேல்யூவேஷன் கீழேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் பம்ப் இன் ஆல் யோர் மணி அட் ஒன் ஷாட். இன்வெஸ்ட் கிராஜுவலி. ஐடியில் ஒரு 3-4 months ஸ்ட்ரெச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. The India story is intact. What is that India story? We have a young population. The population will be consuming a lot. நார்மலாகவே கன்சியூம் பண்ணோம். இப்போ இந்த டேக்ஸ் ரிலீஃப் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கன்சம்ஷன் கூடும். அண்ட் மூணாவது யூ ஹேவ் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட், ரைட்? இப்போ நீங்க ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ல வந்து people are the government is getting toppled. All these things are there. India, you don't have those things. It is relatively stable. So the India story is intact. You need not worry. And in case you don't have cash, எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஃபர்தரா என்கிட்ட கேஷ் நான் போட முடியாதுன்னு சொன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய அன்வான்ட் ஷேர்ஸ் அண்ட் அன்வான்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செல் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் கால் ஆன் அஸ், ரிவ்யூ பார்த்து நாங்க we are ready to assist you. ரைட்? தி ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்வெஸ்டிங் இன் ஷேர் என்னவா இருக்க முடியும்னா, யூ கேன் ஆட் குட் ஷேர்ஸ் தட் யூ ஆல்ரெடி ஹோல்ட். உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி டெஃபரெண்டா இருக்கும், அதை நீங்க ஃபர்தரா அடாப்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் சில நல்ல கம்பெனி உங்கள்கிட்ட இல்லாம இருந்திருக்கும், அதோட விலை முன்னாடி கூட இருந்ததுனால நீங்க வாங்காம இருந்திருப்பீங்க. இப்ப சரிபாதி விலை கிடைக்கும், 50% ஆஃப் சேல்ல போட்டிருக்கான். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் பை தட். அண்ட் இன்வெஸ்ட் பண்றது டாக்டிக்கலா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது என்ன சார் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, that is the keyword. Call us personally. We can tell you how to invest tactically. And strategy for a mutual fund, large and mid cap ஃபண்டுக்கு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டி கேப் ஃபண்ட் போகலாம், ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் போகலாம், மல்டி அசட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹைபிரிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அவாய்ட் செக்டரல் ஃபண்ட்ஸ். நிறைய பேர் என்ன, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்னு ஒரு ஃபண்ட் வந்தது. நிறைய பேர் அதில் ஹியூஜ் ரிட்டர்ன் வந்ததுன்னா உடனே டிஃபென்ஸ் ஃபண்ட்ல பாஞ்சிட்டாங்க. அடுத்து சம்திங் லைக் யூ ஹேட் சம் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஆர் சம் அதர் கைண்ட் ஆஃப் கேட்டகரி தீம் ஃபண்ட். அண்ட் தீம் ஃபண்டு இல்லை செக்டரல் ஃபண்டோ டோன்ட் கோ ஃபார் இட். ஏன்னா அந்த செக்டர் ஏதாவது டவுன் டவுன் இருந்ததுன்னா யூ வில் பி ஹிட் வெரி பேட்லி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் டேக்கிங் டைம் அவுட் அண்ட் coming here on a very short kind of duration. அண்ட் தி மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்தது. இன்னும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிளைண்ட்டுக்கு நான் ஃபோன்ல சொல்லியிருக்கேன் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு சொல்லி. தென் ஐ தாட் ஓகே லெட் அஸ் ஜஸ்ட் டூ இட் அஸ் அ மீட்டிங். அண்ட் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம ஃபோன்ல பேசல ஷேர் பண்ண முடியாது. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் do a formal kind of a presentation சொல்லிட்டு we just made it. And yeah, the floor is open.